நீங்கடா சில குட்டீஸ், நான் உங்க ஸ்ட்ராபெரி பேபி பேசுறேன். சரங்கியோட சில குட்டீஸ், நான் உங்க ரவுடி பேபி பேசுகிறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தேக்குக்கு பி ஒன் ஷாட் என்ன பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன்டா. இதுல வந்து நம்ம தேக்குக்கு 2 பேருமே லவ் பண்றாங்க. 2 பேருமே லியூன் கதையில இருக்கிறாங்களா. இதுல நம்ம ஜங்குக்கு வந்து சிஓவா இருக்கிறான். நம்ம தயாங் வந்து வீட்டுல தான்டா இருக்கிறான். இப்ப வாங்கடா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம்னா ஒரு வீட்டு தான்டா கட்டுறாங்க. அதுல நம்ம தயாங் தான் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு செம்மையா போர் அடிக்குது. நம்ம தயாங் தான் அப்படியே சோபாவில் உட்காட்டு செம்மையா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஜங்குக்கா எங்க போய் தொலைஞ்சான், இன்னும் ஆளை காணோம். இவ்வளவு நேரமா வேலையை முடிச்சுட்டு வரக்கு நான் ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். இவனுக்கு ஆசையை குக் பண்ணி வச்சா இவனுக்காக நான் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எப்பதான் வேலையை முடிச்சுட்டு வருவானோ. நான் எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்குது. இந்த டிவியில வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு போர் அடிக்குது. இவன் வேற ஆளை காணோம். என்னதான் பண்ணி தொலைவேன். இவன் எப்பதான் வந்து தொலைவானோ. டென்ஷன் ஆகுது. அச்சடா, கார் சவுண்டு. பொறுக்கி பையன் வந்துட்டான் போலக்கே. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சான்ல. இவனை ஏதாவது நம்ம பண்ணணுமே. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். டேட்டே கதவு திறவுடா. டேய், உள்ளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? சும்மா தானே இருக்கான். கதவை கூட திறந்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? டே வீடு வேற இருட்டா இருக்குடா. எங்கடா போய் தொலைஞ்ச? டயாங், ஐயோ பயந்துட்டேன் பாரு. டேய், நான்லாம் மிட் நைட்லயே ராவாசரை கடிச்சிட்டு சுத்துறவன்டா. எங்கிட்ட வந்து 2 பூ பேண்ட் ஒன்று நிக்கிறேன். என்ன ஜமுக்கா, அப்ப நீ பயப்படலையா? சே, நீ பயப்படுவேன்னு நினைச்சுதான் ஆசையா உன்னை பேக் சைட்ல இருந்து வெறுப்பேத்தல நினைச்சா நீ என்னடா இப்படி பண்ற? போடாச்சே, டென்ஷன் ஆகுது. சப்பாடா, நல்ல காலம். என் பயத்தை வெளியே காட்டி இருந்தேன். வச்சு கலாச்சே சாவடிச்சிருப்பான். ஜேகே ரொம்ப தெளிவா இருக்கிறடா. சங்குக்கா, நான் இங்க டென்ஷன்ல உட்காந்துருக்கிறேன். அங்கதான் என்னமோ உனக்குள்ளே பேசிட்டு இருக்கேன். நீ பயந்துருக்க வேண்டியதானே. நான் வேணா மறுபடியும் வரட்டா? நீ மறுபடியும் பயப்படுறியா? எனக்கு பயப்படணும் சங்குக்கா. நீ என்ன ஜங்கு இப்படி பண்ணிட்ட? அட போடா தயாங், எனக்கு டயர்டாக இருக்குது. இன்றைக்கு ஃபுல்லாக ஒர்க்குன்னு வச்சு சாவடிச்சு ஒரே பேக் பெயின். போங்கக்கா, நீ எதுக்கு பேக் ஒர்க் பண்ற வந்து? எனக்கு பேக்லாம் செமையாக வலிக்குதுடா. 6 ஹவர்ஸாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். என்ன வேலையோ தெரியாது. சியோன்ட்டு எல்லாத்தையும் என் தலையிலேயே பொறிச்சிட்டாங்கடா. அப்படியா? என் குக்கு பையனை இவ்வளவு வேலை வாங்கிட்டாங்களா? ரொம்ப வலிக்குதா ஜம்புக்கா? ஆமா, இந்த கோட்டு கையெல்லாம் எதுக்குடா போட்டிருக்க? ஒருமே கழுத்துடா. பொருடா, இப்போ தானே வந்தேன். கலெக்டர் பொரு, என்னால் சத்தியமாக சொல்கிறேன், உட்கார கூட முடியலை. அந்த அளவுக்கு பேக் பெயினாக இருக்குது. சரி, என் குக்கு பையனை ரொம்ப வேலை வாங்கிட்டாங்களா? ஆமாண்டா, 6 ஹவர்ஸா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். யோசிச்சு பாரு. ஜங்குக்கா, உன்னை ரொம்ப வேலை வாங்கிட்டாங்க என் குட்டி பையனை. ஐயோ, இப்ப எதுக்குதான் இந்த கோட்டெல்லாம் எப்படா போட்டு வேலை செய்யற? இந்த கோட்டெல்லாம் கழுத்துற ஜங்குக்கா. ஆமா, இப்ப நீ எதுக்கு வந்து லேப்ல உட்கார்ற? எனக்கு ஆசை பாரு உன் லேப்ல வந்து உட்காந்து. இந்த கோட்டெல்லாம் கழுத்து நீ ஏதோ ஒரு டயர்டா இருக்குன்னு சொன்னல, கழுத்து என்ன பண்ண? கலட்டுடா, என்னால கலட்ட முடியல. சரி, நான் கழுத்துறேன். எனக்கு செம்மையா தலை வேற வலிக்குது. டயாங், என்னால் சத்தியமாக முடியலடா. பேக் பெயின் வச்சு செஞ்சு விட்டாங்க. என்ன வேலை தெரியுமா? ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல ஒழுங்கா இதண்டவே விட மாட்டேன்ட்டாங்கடா. அடிக்கடி கால் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணு, அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங்கு உட்கார வச்சே பெண்டு கலட்டிட்டாங்கடா. சத்தியமாக என்னால் முடியலை. நான் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். நான் போகிறேன், நீ ஃபுட் எடுத்து வை. என் குட்டி பையனை இந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டாங்களா? இதுக்கு தான் வேலைக்குலாம் போகாத, என் கூட ஜாலியாக உட்காந்து கேம் ப்ளே பண்ணலாம் சொன்னேன். நீ தான் வேலைக்கு போகிற. ஆமாம், உங்க கூட கேம் ப்ளே பண்ண உட்காந்துட்டேன்டா. அதுக்கு பிறகு உன்னை யார் பார்த்துக்கிறது? சரி குக்கி, நான் வேணா உனக்கு மசாஜ் பண்ணி விட்டேன். நீ பாடுபடு, நான் உனக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோ. நான் அதைத்தாண்டா அப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். என்னாலெல்லாம் முடியாது, வேண்டாம், நீயே கழட்டிக்கோ. சரி குக்கி பையன், ரிமூவ் பண்ணு. டேய், கொஞ்சம் கையை லூஸ் விடுறா. இப்படி டைட்டா ஸ்டிப்பா காட்டினா நான் எப்பறம் உனக்கு ரிமூவ் பண்ணி விடுவேன். சரி கலட்டு. கழட்டிட்ட. நீ வந்து நீ தேவை, நான் உனக்கு நம்பி விடுறேன். ஓகேவா? இது நல்லா இருக்கா? நீ தானே வலிக்குன்னு சொன்ன. இப்போ ஓகேவா?
டேய் நீ ஹிப்பு முன் சைட் பிடிச்சி அமுத்துறடா, நான் சொல்கிறது பேக் சைடு. சரி ஓகே, அப்ப நீ திரும்பி போடு. சரி நான் படுத்துட்டேன், அமுத்து. நம்பி வரதே பெருசு, இதுல வேற என்னை திட்டுற நீ. உனக்கு ஓகேவா? நல்லா இருக்கா இப்போ? ஓகேவா? நல்லா இருக்கனா? டேய் உன்னோட கை மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்குடா, எனக்கு அதெல்லாம் பத்தாது. நீ என்ன பண்ணு, பேசாம மேலே ஏறி. தங்கக்கா விளையாடுறியா? என் கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் அமுத்துறது உனக்கு வலிக்கு. நானும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சி அமுத்திட்டு இருக்கிறேன், இதுல வேற மேல ஏற சொல்ற, அதெல்லாம் முடியாது. டேய் செம்மையா சொல்கிறேன், இது வந்து சாஃப்டாக ரப் பண்ணுற மாதிரி இருக்குடா, ஏறி நில்லுடா, எனக்கு அவ்வளவு பெயினாக இருக்கு. தங்கக்கா நான் வெயிட்டா இருப்பேனே, உன்னால தாங்கிக்க முடியாதே. ஆறு நீ வெயிட்டு மேட்ரு பண்ணும்போது கூட நீ கீழே இருந்தால் எனக்கு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகாதுடா. மேலே எங்கேயும் போயிட்டு இருப்ப, எனக்கு அது கூட ஒழுங்காக ஃபீல் ஆகாது. ஏறுறா மேலே. பொறுக்கி 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 இதுதான் எதோட வந்து லிங்க் பண்ற பொறுக்கி. அதெல்லாம் சரி, ஏறு மேலே ஏறு, எனக்கு செமையாக வலிக்குதுடா. ஆனதுல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது மேலே ஏறுறதுக்கு. சரி நான் ஒழுங்கா படுத்துக்கிறேன், ஏறு நீ. தொங்குக்கா ஏதாவது படாத இடத்துல பட்டுருச்சுன்னா என்னடா பண்றது? உனக்கு ஓன் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை, எனக்கு ஏன் பேக் பெயின் எப்படியாவது போகணும், அதுக்கு ஏறு. சரி இது ஓகேவா? இப்போ ஓகேவா தொங்குக்கா? கொஞ்சம் தள்ளி வாவேன். இந்த இடமா ஓகேவா? ஓகே இப்போ எனக்கு ஓகேவா? ஓகே அப்படியே நில்லு, ஹாடா அவசியமா கொஞ்ச நேரம் அப்படியே நில்றா. சமா சூப்பராக இருக்குடா. என் குட்டி பையனுக்கு பிடிச்சிருக்கா, ஆனா நான் வெயிட்டா இருப்பேனே. நீ எப்படி அந்த வெயிட்ட தாங்குற? மூச்சு நீ செம்ம வெயிட்டு தாங்குறதா போ. டேய் நான் அப்பவே சொன்னேன், நீ மேட்டர் பண்ணும்போது கூட நீ கீழே இருக்கிறதே எனக்கு தெரியாது, இதில் நீ ஏறி நின்றா மட்டும் வெயிட்டு தெரிஞ்சிடும் பாரு, மூடிட்டு ஏறி நில்றா. குட்டி நீ இப்படியே நீ சொல்லிட்டே இருந்தேன்னா பாரு, அப்ப நான் இறங்கி போயிடுவேன். கொஞ்ச நேரம்டா ப்ளீஸ்டா, எனக்காக ப்ளீஸ் கொஞ்ச நேரம் நில்லு. சரி ஓகே. அப்புறம் ஆஃபீஸில் என்னதான் நடந்துச்சு? சார் ரொம்ப வேலை வாங்கிட்டாங்க போலக்கு. சாப்பிட்டியா நீ? எங்கே சாப்பிட்றது, நான் ஈவினிங் ஃபுல்லாக ஒரு காஃபி குடித்தேன், அப்படியே ஒர்க் பண்ணிட்டு நின்றேன். ஜங்குக்கா அப்ப நீ வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்சியா? நான் பிஏ ஃபோன் பண்ணி நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு குக் பண்ணி அனுப்பிச்சு விட்டேனே, அப்ப நீ அதை சாப்பிடவே இல்லையா? உனக்கு அந்த பிஏ கொடுத்தானே இல்லையா? வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்சியா பொறுக்கி? நீ கொடுத்த லஞ்சு வந்து எனக்கு டைம் இல்லைடா சாப்பிட, என்ன பண்ணினேன் பிஏட்டே திருப்பி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன ஜங்குக்கா அதுல வேற நான் ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருந்தேன், நீ பிஏட்டே கொடுத்துட்டியா? உனக்கு நான் ஆசாசி குக் பண்ணி தந்தேன், நீ ஏன் இப்படி பண்ற? சாரிடா எனக்கு டைம் இல்லை, நான் சாப்பிட கொடுத்துட்டேன். டே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? என்ன சொல்லு. அதெல்லாம் சரி, நீ அமர்த்துறது எதுக்கு ஸ்டாப் பண்ணுற? நீ அமர்த்திக்கிட்டே இரு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன ஜங்குக்கா இன்னும் அமுத்தணுமா? டே வலிக்கலையாடா நான் மேலே ஏறி நிற்கிறது? போது ஜங்குக்கா. டேய் வலிக்கலடா, செம்மையாக இருக்குடா, அமர்த்திக்கிட்டே இரு, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்டா, ப்ளீஸ்டா. சரி என் குட்டி பையன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான், அப்ப என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். சொல்லு நான் அப்படியே அமுத்திட்டே இருக்கேன். ஆமாம், இன்னைக்கு ஆப்போசிட் கம்பெனிலேருந்து மீட்டிங்குக்கு வந்தாங்களா? சரி. அப்போ ஒரு பொண்ணு ஒன்று வந்துச்சு. சரி. அந்த பொண்ணு வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருந்துச்சா? ஓ அப்ப நீ அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டே இருந்திருக்கிற? பார்த்தேன்னா பொறு நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த பொண்ணு ஏன்டா என்ன இப்படி பார்க்குது அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, பார்த்தா அது என் காலேஜ்லேயும் பின்னாடி சொத்தின பொண்ணு. யாரு ஜங்குக்கா? யாரை சொல்ற? பொறுக்கி நீ யாரோட சொல்ற? அதான்டா, நீ கூட அந்த பொண்ணு என் பின்னால் சுத்துதேன்னு எந்த நேரம் பார்த்தாலும் என்ன போட்டு அடிச்சிட்டு இருப்பியே, அந்த பொண்ணோட பேரு கூட லிண்டா. சீ அவனா? எனக்கு அவளை காலேஜில் கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அப்ப அவ வந்திருக்கிறான், நீயும் வலிஞ்சிட்டு நின்றுடுக்கிற, வலிஞ்சிட்டு நின்றுட்டு இருந்திருக்கிற. ஏய் அம்மத்தாதுடா, வலிக்குதுடா. டேய் நான் வலியெல்லாம் இல்லடா, அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்துச்சா, சரி யாரா அப்படின்னு உத்து பார்த்தா அவ. ஜங்குக்கா பொறுக்கி அப்பதான் எதுக்கு ஆபீஸ்ல வந்திருக்கா? அப்பதான் வந்திருக்கா சக்காலத்தி, அப்பதான் வந்திருக்கானா? நீ அவள்கிட்ட நல்லா வந்து பேசிட்டு அவ கூட டீலிங் பேசிட்டு வந்திருக்கீங்க, டீலிங் பேசிட்டு வந்திருக்கிற. எனக்கு டென்ஷன் ஆகுது ஜங்குக்கா. ஐயோ அம்மா, என் வருங்காலமே போச்சே.
அது போட்டோம். அது இருந்து மட்டும் என்னடா பிரச்சனை? இருந்து மட்டும் என்னடா பிரச்சனை? டேய் நான் தான் திரும்புறேன்னு தெரியுதுல்ல, எதுக்குடா உன் பாடியில் அவ்வளோ பார்ட்ஸ் இருந்து நீ சாலதான் அங்கே இடிக்கணுமா? ஆமா, நீ போக போறீங்க, நீ போக போறீங்க. போ, நான் உன்னை பேசவே மாட்டேன், நான் எழுந்துச்சு போறேன். டேய் வலிக்குதுடா. போக போறீங்க, நீயும் அமுத்திக்கோ. நீ என்ன அமுத்தி விட முடியாது. அந்த சொன்னி ஒரு அவளை கூட்டு வந்து அமுத்திக்கோ, என்ன அமுத்த முடியாது, போடா. டேய் அது உண்ணுதுடா, அவளை கூப்பிட்டு என்னன்ற அமர்த்த முடியும்? தெரியுதுல 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 அப்புறம் அவதான் வந்தாலாம் எவ்வளவு ஆசையா பேசிட்டு இருந்தான். நம்ம டேய் நான் பேசக்கூட இல்லைடா, அவளை பார்த்தேன், அவளை தான் செஞ்சேன். நான் எல்லாம் மறைக்கிறேன்னா ஒன்றை மறைச்சிருப்பேன், இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டேன். வாஸ்தவம்தான், இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது பொறுக்கி. அதான் டேய் ஏற்கனவே நான் பேக் பெயினில் வந்தேன்டா. சரி பேக் பெயினை ஒழுங்காக போக்குவேன்னு பார்த்தா அங்கே இல்லை பெயின் எடுத்துட்டு கடைசியாக கீழே தந்த பாரு ஒரு அடி, கதி கலங்கிருச்சுடா தயாங்கா. அங்குக்கா ரொம்ப வலிக்குதா? சாரி தங்குக்கா, நான் வேணா உனக்கு அங்கே ஏதாவது பண்ணி விடுக்கா? டேய் இடிச்சதே தப்புன்றேன், அதுவும் இடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நீ சாலையை இடிச்சிட்டு இப்போ எங்கடா கை வைக்க வர்ற? நான் முன்ன பின்ன அங்கே நான் வச்சதே இல்லையா? என்ன புதுசா பேசுறேன்? நீ வச்சதே இல்லைன்னு நான் சொல்ல வரையில இப்போ கையெடுத்துட்டு இப்போ வச்சிடாத. சரி, நீ வள பேசிட்டே இருக்காது, எனக்கு பசிக்குது குக்கி. நீ வந்துதான் நான் சாப்பிடணும்னு இருந்தேன். நீ போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அப்புறம் துணியை ஒழுங்கா போடு, கொண்ட இடத்துல போட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிருவேன். டவல் வந்து பெட்டு மேலேயே வச்சிருக்கிறேன், ஓகேவா? நீ வந்து தயாங்க கூப்பிட்டு கிடக்காத, நான் டென்ஷன் ஆயிருவேன். போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா கரெக்டா. சரி சரி கத்தாத நான் போகிறேன். ஆமாம் சாப்பாடு எடுத்து வை, நான் வர்றேன், எனக்கு செம்மையாக பசிக்குது. நீ போ குக்கி, உனக்காக நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ போ. நீ வந்து சர்ப்ரைஸ் ஆக தெரியுமா? ஐயையோ இவன் சர்ப்ரைஸ் பண்ணுறண்டாலே வில்லங்கத்திலானே முடியும். இன்றைக்கு என் கருவை அறுத்துருவானா? சங்குக்கா என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா. அப்படியா? சங்குக்கா லவ் யூ. லவ் யூ. போனா பொறுக்கி சலிச்சுக்கிறான், நான் போறேன். சரி போய் எடுத்து வை, நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர்றேன். சரி. இந்த குக்கி பையனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நீங்க பாரு, இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டு, தயாங்கா நீதான் இதெல்லாம் பண்ணியா, ஐயோ பேபி செல்லுன்னு அப்படியே நீ கட்டி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் போறான் பாராட்டு மலையா. நானும் அப்படியே சந்தோஷத்துல, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசை. எப்படியாவது பாரு, இது பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் கூட்டிட்டு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தருவான். இன்னைக்கு எப்படியாவது அவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறோம், தயா செம்மையான பேர் வாங்குறோம். எனக்கு வந்து பிடிக்கும் நம்புறேன். எல்லாத்தையும் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி கரெக்டா வச்சேன். சங்குக்கா எத்தனை தடவை சொல்லிருக்கேன், மட்டும் வந்து தட்டாத. நாங்க என்னடா இருக்குது அப்பா செம்மையா தட்டு, ஏன்னா இப்படி பண்ணுறேன்? டேய் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குடா, அவனோட பட்டு புசு புசு புசுண்டு நல்லா இருக்கு, அதுதான் வச்சு அமுத்திட்டு இருந்தேன். ஆனால் நல்லா இருக்கு, எப்போ பார்த்தாலும் அங்கே தட்டுறது எனக்கு ஒரு போதை மாதிரிடா. இருக்கு போறீங்க இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் அங்க கையை எடுக்கறியா? அப்பா இதுல பிடிச்ச அமுத்துறான் வேற. ஏன்டா உன்னோட இவ்வளோ பெரிய கையை வச்சு அங்க வந்து அமுத்திக்கிட்டே கிடக்குறேன், டென்ஷனா வந்து போன பொறுக்கி. டேய் நல்லா பண்ணு மாதிரி புசு புசுண்டு இருக்குடா. இருக்கும். நீ இப்போ இப்ப நான் வந்து இடுப்பை பிடிச்சிக்கல, நீ என்ன பண்ணுவ? வந்து கிள்ளி பாரு, அதுக்கப்புறம் தெரியும். சரி ஓகே வேண்டாம். நீ ஏன் இங்க வந்த? நீ டைனிங் டேபிளுக்கு போ. டைனிங் டேபிளுக்கா? ஆமா நீ என்ன குக் பண்ணின? அது நீ டைனிங் டேபிள்ல போய் உட்காரு. நீ ஃபர்ஸ்ட் நீ ஒரு நிமிஷம் நீங்க வா. வா தயாங், எங்கடா இப்ப என்ன இழுத்துட்டு போற? நீ பாத்துக்கா, நீ ஒரு நிமிஷம் வா. எங்க அந்த துணி ஜனுக்கா, இந்தா இதை கட்டிக்கோ. எதுக்குடா இப்ப கண்ணை கட்டணும்? நானே கொலை பசியில இருக்கிறேன். நீ சொன்னாலே கேட்க மாட்டேன், நீ தள்ள, நானே கட்டி விடுறேன். சப்பா சரி கட்டு. டே எதுக்குடா இப்படி கண்ணை கட்டுற? ஒரு மாதிரி டைட்டா கட்டுறடா, கண்ணு வலிக்குது. இது ஓகேவா? கொஞ்சம் லூஸ் பண்ணு. இது ஓகே. போ லூஸ் பண்ணா இதுக்கு நீ கட்டாமே இருக்கலாம். இது ஓகே. இது எத்தனை சொல்லு பாப்போம். அது 2.
சங்குக்கா எப்படி கரெக்டா சொல்ற? அப்போ உனக்கு தெரியுது. டேய் சத்தியமா தெரியலடா, அது ஏதோ ஒரு லக்கில் சொன்னேன். பசிக்குது, சாப்பாடை போடுறா. குக்கி பையன் அப்பதான் சொன்னேன். சரி, ஓகே, அப்போ ஓகே, நான் போறேன். நீ இப்படி கழட்டாம உட்காந்துருக்கணும். நான் போறேன் சங்குக்கா, நான் போற குக்கி பையன். கழட்டக்கூடாது. சரிடா போடா, எனக்கு பசிக்குதுடா. சரி, ஓகே. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போயிடணும். இது ஓகே. குக்கி நான் எடுத்து வச்சிட்டேன், இங்க பாரேன். டேய் கண்ணத்தான் கட்டிருக்கியே, அப்புறம் எப்படிடா பாக்குறது? அச்சோ, அத மறந்துட்ட குக்கி. இதை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். இது என்ன சாப்பாடு சொல்லு பாப்போம். ஐயோ ஸ்மெல்லே ஒரு மார்க்கமா இருக்கே. இன்றைக்கு என் வயித்த காய போட்டுருவானா என்ன? சங்குக்கா சொல்லு, இது என்ன சாப்பாடு சொல்லு. நான் ஊட்டி விட்டான். இந்தா சொல்லு பாப்போம், எப்படி இருக்கு? சொல்லு. பரவாயில்ல, ஸ்மெல்லு தான் ஒரு மார்க்கமா இருந்துச்சு. சாப்பாடு ஓரளவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அதுவா? ஆமா இல்லட்டே, ஒரு மாதிரி டேஸ்டா தான்டா இருக்கு. என்ன சிக்கன் கிரேவியா என்ன? ஜங்குக்கா ஆமா, நல்லா இருக்கா? ஆமாடா நல்லா தான் இருக்குது. நான் கூட ஏதோ கருக வச்சிருவியோன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல. சரி ஓகே. ஜங்குக்கா இது ஸ்மெல் பண்ணி பாரு, இது எப்படி இருக்குது? இது சொல்லு பாப்போம். டேய் ஸ்மெல்லு ஒரு மாதிரி பிடிபடல, நீ எனக்கு ஃபீட் பண்ணு. இந்தா சொல்லு. அப்போடா என்னத்தடா கொட்டின? ஃபைசி இவ்வளோ இருக்கு, எனக்கு ஃபைசி பிடிக்கும் தான். அதுக்காண்டி இப்படியா செய்வ? உரைக்குது. ஜங்கு இல்ல, எனக்கு கம்மியா தானே போட்டேன். கம்மியா ஜங்கு. அச்சோடா ரொம்ப எரியுதா? கட்டி விடுறேன். ஜங்குக்கு தண்ணி வேணா குடிக்கிறியா? ரொம்ப எரியுதா? டேய் வாயே சிவந்துருச்சுடா. டே என்னத்தடா கொட்டி துளைஞ்ச? உரைக்குது. சாரி தெரியாமல். என்ன பண்ண? வீட்டுக்கு பொறுக்கி யூஸ் பண்ண எனக்கு மட்டும் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், இது ஒன்றும் அப்படி எனக்கு ஒன்றும் ஸ்பைசியா தெரியல. அப்படி ஒன்றும் ஸ்பைசியா தெரியலையே. ஃபைசி இருந்தா தானே பைசி தெரியறதுக்கு. அட ஆமால, குக் பண்ணது நான் தானே. ஸ்பைஸ் கம்மி தான். பொறுக்கி நில்லுடா, ஓடாத, நில்லு. பொறுக்கி ஓடாதனா, நில்லுடா, ஓடாத. இந்த ஃபுட் எல்லாம் யாரு சாப்பிடுறது? பொறுக்கி இது ஸ்பைசி வேற என்ன ஏமாத்தி ஒரு கிஸ் வேற வாங்கிட்டான். நில்லுடா. டேய் திறத்தாதடா. மார்னிங் கூட நீ எனக்கு மார்னிங் கிஸ் தரையில. நீ எழும்புறதுக்கு முன்னா நான் போயிட்டேன். இப்போ நீ கேட்டா ரொம்ப வம்பு பண்ணுவேன். அதால தான் திறத்தாத. ப்ளீஸ் செல்லம்ல. எனக்கு இப்ப நீ எதை லாக் பண்ணீங்க? எனக்கு வீடு பொறுக்கி நான் உன்னை அடிக்கணும். கையை விட்டா தானே அடிக்கிறேன். நீ வேற ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றியா? இன்னும் செஸ்ட் இப்படி வலிக்குது. பொறுக்கி இப்ப நெருக்கி கிட்ட வர. நீ தூரம் போ. விடு பொறுக்கி, விடுடா, கிட்ட வராதடா. பொறுக்கி போவட் போறத பாரு, நல்லா பெக்க டிக்கி ஆட்டிக்கிட்டு. என்ன சொன்ன? போறத பாரு, நல்லா டிக்கி ஆட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு. அத பாக்காதடா. அத தாண்டா பாப்பேனா? பொறுக்கி அத நீ பாக்காதடா. நீ ஏன்டா அதை மறைக்காதடா. நீ வயல்ல சொல்லுதா. நீ வா, இந்த ஃபுட்டை வீண் பண்ணாத. வந்து உட்கார்ந்து சாப்பிடு. சரி வா. டென்ஷன் ஆகுது. எனக்கு சாப்பாடு போதும். நீ வெஷல் வாஷிங் பண்ணி வச்சிரு. நானே இன்னைக்கு வெஷல் வாஷிங் பண்ண முடியாது. நினைச்சேன் இப்படித்தான் வந்து முடியும்னு. சரி போ, நானே வெஷல் வாஷ் பண்ணிட்டு வர்றேன். என் குக்கி பையன் லவ்வையும் புச்சுக்கு. ரொம்ப நல்லவன்டா நீ. உனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு என்னை வச்சு செய்வேன்ல. சூப்பர். குக்கி பையன் லவ்யும். ஆமா, இவன் இப்ப என்ன பண்ணா? சரி போ, நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி நான் போய் டிவி பார்க்குறேன். சரி போடா, நான் சாப்பிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு வர்றேன். சப்பாடா என்ன வேலை, ஆஃபீஸ்லேயும் வேலை, வீட்லேயும் வேலை, என்னால் முடியலை. குக்கி பையன் வெஷல் வாஷிங் பண்ணி வச்சிட்டியா? கரெக்டாக பண்ணி வச்சியாடா? பாத்திரத்தை அடுக்கி வச்சு கரெக்டா? தயாங் என்ன கடுப்பை கிளப்பாத. சரி குக்கி பையன் லவ் யூ. நான் டிவி பார்க்குறேன். இந்த டிவியில் வேற ஒன்றுமே இல்லை, ஒருமே கடுப்பாக இருக்கு. இது படிக்கல, இதுவும் பிடிக்கல, இதுவும் பிடிக்கல. ஐயோ
இந்த சின்சானை என்னோட எத்தனை தடவை சொன்னேன், இந்த கேபிள் கண்ட சொன்ன இந்த சின்சானை போட்டு வையின்ட்டு. இங்க பாரு, இந்த சின்சான் வரவே மாட்டேங்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கவே இல்லை. டேய், நான் இங்க பாட்டு கத்தி பேசிட்டு இருக்கேன், அந்த லேப்டாப் கர்மத்துல அப்படி என்னதான் இருக்கு, லொக்கு லொக்கு லொக்குன்னு தட்டிக்கிட்டே கிடக்குறேன். டேய் குழந்தை பிள்ளை மாதிரி இன்னும் சிஞ்சானே பார்த்துட்டு குந்திட்டு இருக்காத. எவ்வளோ கேராமாஸ் இருக்கு, அதை போட்டு பாருடா. கேராமாசெல்லாம் பார்த்தா அது ஒரு வேற லெவல வைபா இருக்கும். அவனுக்கு ஃபுல்லா லவ்னு கட்டுவானுங்க. இங்க வந்து நீ பாத்தீங்கன்னா நீ என்கிட்ட வந்து வெள்ளுன்னு கத்திக்கிட்டே கிடப்ப. அதுல இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருந்திருக்கியா? டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. சின்ன பிள்ளை மாதிரி எந்த நேரம் என்ன வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காத. ஜங்குக்கா 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 குக்கி பையா. டே ஒரு 5 நிமிஷம் சும்மா இருடா. எனக்கு இம்பார்ட்டனான ஒரு மீட்டிங் நாளைக்கு. நான் அதுக்கு இந்த ஃபைல் செக் பண்ணியே ஆகணும். முழுக்க என் தலையில தான் புரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஜங்குக்கா ஜங்குக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஜங்குக்கா ஜங்குக்கா டிவியில ஒண்ணு இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது ஜங்குக்கா. டிவியில ஒன்றும் இல்லாட்டி என் இடுப்பை பிடிச்சி எதுக்குடா நோண்டிக்கிட்டு இருக்க? அங்கேருந்து கையேறா. நான் எடுக்க மாட்டேன். டேய் கையேடுறா. ஐயோ இவன் வேற. முக்கி பையா, நம்ம பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் வா. என்ன பண்ணலாம்? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இந்த லேப்டாப்ப சாத்தி வைடா. நம்ம ஏதாவது கேம் பிளே பண்ணலாம். டிவில ஒண்ணும் இல்ல, எனக்கு போர் அடிக்குது, கேம் பிளே பண்ணலாம் வான்னு கூப்பிடக்க ஆசையா வந்தா லேப்டாப்பை சாத்தா. எனக்கு நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. குக்கி பையா, நம்ம கேம் விளையாடலாம். நீ வா, கேம் விளையாடலாம் ஏதாவது. டேய் எனக்கு மீட்டிங் இருக்குடா நாளைக்கு. கேம் தானே? சரி ஒரு 1 hour வெயிட் பண்ணு, வர்றேன். 1 hour? எப்பயே வாணி 12 ஆயிடுச்சு, இன்னும் 1 hourன்னு 1 மணி ஆயிரும். டே இப்பவே டைம் 12 o'clock ஆயிட்டு. இதுக்கு அப்புறம் ஒரு 1 hour 1 o'clock ஆயிரும். இதுக்கு மிஞ்சி இருந்து கேம் விளையாடலாமா? அத்தை ராத்திரில வேணாது இருந்து கேம் விளையாடுவானாடா? அதெல்லாம் விளையாடுவாங்க. நீ மட்டும் அதை மட்டும் அத்தை ராத்திரில விடிய பண்ற, என் கேம் விடிய விளையாடக்கூடாதா? டேய் அதெல்லாம் பகல்ல பண்ணா நல்லா இருக்காதுடா, நைட்ல பண்ணா தான்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும், வைபா இருக்கும். இப்ப எதுக்கு நீ கிட்ட வர? இந்த லேப்டாப் தானே உன் பொண்டாட்டி மாட்ட உட்காந்து இருந்தேன், இப்ப எதுக்கு கிட்ட வர? அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் அப்படித்தான்டா. இப்ப கொஞ்ச நேரம் என்ன ஒர்க் பண்ண விடுறியா? சரி ஓகே. என் குக்கி பையனும் பாவம் தான், நீ ஒர்க் பண்ணு. ஆனா வந்து என் கூட விளையாட வரணும். நீ என்ன சொல்ற? விளையாடத்தானே? சரி வர்றேன். இப்போ நீ என்ன பண்ணு, சமத்து பிள்ளையா என்னோட ஷோல்டரில் சாஞ்சு ஏதாவது கேமு இல்லை வீடியோ கேம்ஸ் ஏதாவது விளையாடிக்கிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு வர்றேன், ஓகேயா? ஆனால் இல்லை அது வீடியோ கேமில் என்னால் விளையாட முடியாது. அது விளையாட பிடிச்சா நான் ஏன்டா உன்கிட்ட வந்து விளையாடுவான்னு கேட்க போகிறேன். குக்கி பையன் நீ வரலைன்னா நான் அப்புறம் வந்து லேப்டாப்பை தூக்கி உடச்சி போடுவேன். டேய் அப்படியெல்லாம் பண்ணிடாதடா. அப்ப நீ விளையாட வரணும். சரி நான் விளையாட வர்றேன். இப்போ என்ன ஒர்க் பண்ண விடுறியா? சரி ஓகே, ஒர்க் பண்ண விடுறேன். குக்கி பையா, உன் சோறு நல்லா இதமா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? அப்புறம் குக்கி பையா, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. பேசாம நம்ம இந்த வீக் டேஸ்ல எங்கேயாவது வெளியே போலாமா? எனக்கு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கு, போர் அடிக்குதுடா. நீ ஆஃபீஸ்ன்னு போட்டு கட்டி அழுகுற, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. நான் எத்தனை தடவை சொல்றேன், எனக்கு வீட்டுக்குள்ளேயே பெரிய வீடியோ கேம் ஒன்று வாங்கி தாண்டு. குக்கி, நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன ஊவா? நீ ஊவா கொட்டு. அப்புறம் 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 என்ன? அப்புறம் அப்படிலாம் இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் நான் நாளைக்கு உனக்கு வேற ஏதாவது குக் பண்ணி தட்டேன். உன்ட்டெல்லாம் போய் பேசுறேன் பாரு, நீ ஒண்ணும் பண்ண மாட்டேன்னா போ. சரி கொஞ்ச நேரம் இருடா. நான் தான் சொன்னேன்ல, உன்னால ஒரு 1 hour வெயிட் பண்ண முடியுமா இருந்தா வெயிட் பண்ணு, அப்படி இல்லாட்டி தூங்கிடு. எனக்கு ஒரு மாதிரி
டயர்டா இருக்குது. டென்ஷன் ஏத்துற. நான் கூப்பிட்டா நீ வரவே மாட்டேங்கிறல்ல. ஐயோ இந்த குழந்தை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. வயசு கூட போய்கிட்டு இருக்கு, இன்னும் குழந்தை பிள்ளையாவே இருக்கான். அத்தை ராத்திரி 1 o'clock விளையாடுவோம் வான்னு சொல்லிட்டு இருக்கானே. கடவுளே, இந்த குழந்தை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னே தெரியல. சப்பாடா, ஒரு வழியா ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆமா, என் பக்கத்துல இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தானே, என்ன சத்தத்தையே காணல, தூங்கிட்டானோ? தங்குக்கா, நான் எங்க தூங்குனேன்? அப்பா லேப்டாப் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டா. வயல 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 தங்குக்கா, குக்கி குக்கி வயல 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 குக்கி வயல குக்கி வயல குக்கி. ஒரு நிமிஷத்துல நானே ஷாக் ஆயிட்டேன்டா. சரி, ஒருவேளை நீ தூங்கிட்டியோ அப்படின்னு நினைச்சேன். நீயாவது தூங்குறதாவது. அப்ப குக்கி நீ பயந்துட்டியா? அப்படி ஸ்டார்டிங்ல பயப்படல, அப்ப நான் இப்ப பண்ணதுக்கு பயந்துட்டியா நீ? டயாங் ப்ளீஸ்டா, புருஷனை புரிஞ்சுக்கோடா. எனக்கு பேக்கெல்லாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, நான் போய் தூங்கவா? குக்கி, நீ என்கிட்ட பேசவே பேசாத. எப்ப பார்த்தாலும் நீ எப்படி அதான் பண்ணுற? உனக்கு மட்டும் அது வேணும்னா மட்டும் உனக்கு பேக்கு பெயினா இருந்தாலும் வருவேன், ஆஃபீஸ் எவ்வளோ வேலையா இருந்தாலும் வருவேன். ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் தூக்கம் வருது குக்கினா தூக்கத்திலேயே முடிச்சு விட்டுருவேல. நான் எனக்கு தெரியும், காலையில எஞ்சி பார்க்க போது எனக்கு பெயினா இருக்கும். நாயே, நீ தூக்கத்திலே எத்தனை தடவை எனக்கு முடிச்சு விட்டுருக்கேன், நீ தூக்க விட்டுருக்கியா? ஆனா இப்ப நீங்க ஏன் ப்ளே பண்ண வர மாட்டேங்க? ஏன் குக்கி இப்படி பண்ணுற? டே, அதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் தூக்கத்தில் பண்ணுறதெல்லாம்? அது எனக்கு தெரியும். நான் எத்தனை தடவை உன்னை தள்ளி விட்டுருக்கேன், தள்ளி விட்டேன்னு எத்தனை தடவை என்னை பண்ணியிருக்கேன். டேய், அதெல்லாம் நான் தூக்கத்தில் பண்ணதே, உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லையே. தெரியலதான், ஆனா ஒரு மாதிரி கூசும். நானும் தூக்கம் வரலன்னு அப்படியே தூங்கிடுவேன். காலையில எஞ்சி பார்த்தா பொறுக்கி வலிக்கும். இப்ப அது ரொம்ப உனக்கு முக்கியமா? நீ வரவே டே அல்லாத. ஐயையோ, தெரியாதுன்னு நினச்சி பண்ணுறதெல்லாம் ஒரு வழியாக காட்டி கொடுத்துருச்சு போல. இனிமே கொஞ்சம் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாகவே இருந்துக்கலாம். சரி, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? கேம் ப்ளே பண்ணணும். அத்தை ராத்திரி 1:30 மணிக்கு கேம் ப்ளே பண்ணணும். ஓகே, இப்போ நீ அவன் கூட கேம் ப்ளே பண்ண வருவியா மாட்டியா? இல்லை என்னை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிறியா? ஐஸ்கிரீம் அத்தை ராத்திரி? ஐஸ்கிரீம் வேண்டி தந்து நானே உனக்கு ஃபீவரை வர வைக்கிறதுக்கு பதிலாக நான் அத்தை ராத்திரியில் உங்களோட கேமே ப்ளே பண்ணுறேன். தெரியுதுல குக்கி, அப்போ சமத்து பையனா கேம் விளையாட வந்து பார்ப்போம். ஆனால் ரூல்ஸ் என்னது? டே, கேம் விளையாட சொன்னதே நான் தான், ரூல்ஸ் எப்படி நீ வைப்பேன்? அது எனக்கு தெரியா. ரூல்ஸ் நான் போட்டால் தான் கேம் விளையாடுவேன், இல்லாட்டி நான் கேம் விளையாட மாட்டேன். டேய், நான் என்ன கேம்னே சொல்லலையே, அப்புறம் எப்படி ரூல்ஸ் போடுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேம் ரூல்ஸ் என்னது ஓகேன்னா நான் விளையாடுவேன், இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரி பேக் பெயினாக இருக்குது, நான் போய் தூங்கிடுவேன். குக்கி 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 நில்லு நில்லு. எப்படி குக்கி? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு மாதிரி பேக் பெயினாக இருக்குன்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தூக்கம் வர வருது. நான் போய் தூங்குறேன், பாய். குக்கி குக்கி பையன், இந்த அழுது சாதிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் தான் ரூல்ஸ் போடுவேன், அப்படி இல்லாட்டி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன், பாய். அதுதான் பயங்கரம் பார்த்தா குக்கி பையன் விவரமா இருக்க. சரி 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 சரி, போகாத. சரி ஓகே, ரூல்ஸ் உன்னோடது, ஆனா ஜெயிக்கிறது நானு. ஜெயிக்கிறது நொடிலா? ஜெயிக்கிறது வேணா நீ இருந்துக்கோ, ஆனால் ரூல்ஸ் நான் தான் போடுவேன். சரி ஓகே, ஃப்ராடு தானே பண்ணக்கூடாது, ஓகேவா? ரூல்ஸ்னா ரூல்ஸ் படி இருக்கணும், கரெக்டாக விளையாடணும், இந்த ஃப்ராடு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. சரிடா, ஆனால் ரூல்ஸும் நான் தான் போடுவேன், நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸு. நீ பெருசா என்ன சொல்லிட போற? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்ப, அவ்வளவுதானா? இல்ல மிஞ்சி போனா என்ன கேப்ப? பாத்துக்கிறப்போ ஒரு பெருசா ரூல்ஸ் போட வந்துட்டான். நம்ம பிளான் தெரியாம ஆடு தானா வந்து சிக்குதே. சரி, சிக்கிடா, இன்னைக்கு வச்சு மட்டம் போட்டுற வேண்டியதுதான், பிரியாணி. குக்கி, நீ வா, இங்க வந்து உட்காரு. ஆமா, ஒரு நிமிஷம் இரு. என்ன கேம்னே தெரியாம நம்ம 2 பேரும் விளையாட போறோமா? கேம் ரூல்ஸ் தான் நான் சொல்றேன்ல, ட்ரூத் ஆர் டார்.
ஓகே? ட்ரூத் ஆர் டேரா? ஐயோ குக்கி, அது மொக்க அடிக்கும். கேமையே அதுதான்டா டிசைட் பண்ணும், புரியுதா? குக்கி, அது வேண்டாம், நம்ம வேற ஏதாவது விளையாடலாம். நான் சொன்னேன் ரூல்ஸ் என்னதுண்டு, இல்லாட்டி நான் போய் தூங்கிடுவேன். பொறுக்கி, ஒரு நாள் தூக்க வரலன்ட்டு இவனை விளையாட சொன்னா ரொம்ப தான் பண்ணிக்கிறான். வாடா, நீயா நானும் போட்டி போட்டுக்கலாம். இதுல நான் தான் ஜெயிப்பேன். ஓகே ஓகே, நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேனான்னு பாப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இன்னொரு கண்டிஷன், நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். என்ன சொன்னாலும் செய்யணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீயே ஸ்டார்ட் பண்ணு. சோன் பேப்பர் சிசர். குக்கி, சரி நீயே சொல்லு. பொறுக்கி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தானே ஜெயிப்பேன், அடுத்தது நான் ஜெயிப்பேன். குக்கி, நீ தான் கேட்கணும். கேளு, நான் ரெடியா இருக்கேன், கேளு பாப்போம். நான் தான் கேட்பேன், ஆனா நான் கொஷின் சில்லித்தனமா தான் இருக்கணும், ஆனா நீ பதில் சொல்லியே ஆகணும். கேளுடா, ரொம்ப பந்தா பண்ணிக்காத. ரொம்ப பந்தா பண்றேன்ல, நீ சொல்லியே ஆகணும், புரியுதா? பொறுக்கி, ஃபர்ஸ்ட் சொல்லுடா, அப்ப நான் சொல்லலாம் மாட்டேலாம் பார்க்கலாம். சரி, காலேஜ்ல அதுக்கு இப்ப என்ன? மழை பெஞ்சிச்சு, ஞாபகம் இருக்கா? லூசாடா நீ? லூசான்னு கேக்குறேன். காலேஜ்ல எத்தனை தடவை மழை பெஞ்சிருக்குது? ஒரு நாள் மழை பெஞ்சிச்சுன்னு மொட்டையா சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? டேய் பொறுடா, நான் சொல்றத கேளுடா. அதுக்கு முதல் வாழ் கத்திட்டு இருக்காத, சொல்றத கேளு. சரி சொல்லு, நான் அப்பயே சொன்ன அந்த கேம் வேணான்ட்டு, சொல்லு. காலேஜ்ல ஒரு நாள் மழை பெஞ்சுட்டு இருந்துச்சா, அப்ப நான் உன்னை இழுத்து போட்டு பண்ணின, ஞாபகம் இருக்கா? டேய், ஒன் டே ஃபர்ஸ்ட் மேக் அவுட் உன்னை இழுத்து போட்டு நான் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாம இருக்கும். வேண்டாம் வேண்டாம் சொல்லுவோம். நீ பண்ணலாம் பொறுக்கி, ஃப்ராடு. அதுக்கும் ஒண்ணு நான் அடிக்கணும். பொறுக்கி 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 அடிச்சுக்கிட்டே இருக்காதுடா சும்மா. இப்ப அது மேட்டர் இல்ல, அன்னைக்கு பண்ணினது எத்தனை ரவுண்டு போச்சு, ஞாபகம் இருக்கா? ஓகே, அது 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 எத்தனை அது அதெல்லாம் எப்படி குக்கி நான் சொல்லுவேன்? அதெல்லாம் தெரியாது, நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் சில்லித்தனமா இருக்கா, நீ பதில் சொல்லணும். சொல்லாட்டி நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும். அது 1 2 3 4 குக்கி, அது நான் சொல்ல சொல்ல நீ பல ரவுண்டு போன. அதெல்லாம் தான் எண்ணிட்டு இருக்க முடியும். அந்த டைம்லாம் எனக்கு தெரியாதே. நீ வேற ஏதாவது சொல்ல, நான் செய்யறேன். அப்ப நீ அவுட் ஆயிட்ட, நான் சொல்றத நீ செய்யணும். அப்ப நான் குக்கி பையன் அவுட்டா? அதை நான் எப்படி எனக்கு நான் எண்ணி இருப்பேன்? நான் சொல்ல சொல்ல பண்ணல, நான் எப்படி எண்ண முடியும்? சரி, உடனே அழுது மடக்கலாம்னு பிளான் போடாத. சரி, இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஒரு கிஸ் கொடு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கணக்கே இல்லை, அதெல்லாம் முடியவே முடியாது. எப்படி தூதர் தரணும் அப்படிலாம் வரும்? எனக்கு அதெல்லாம் இல்லை. நீ இப்போ ரூல்ஸு மெயின்டைன் பண்ணாட்டி நான் போய் தூங்கிடுவேன். எந்திரிக்காத, பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. இவன் கேம் விளையாட வந்தானா இல்லை வேற ஏதாவது சாதிக்க வந்தானா தெரியல. போதுமா? என்னது இது? கிஸ். அது எங்க கொடுத்த? சீக்ஸ்ல. நான் என்ன பாப்பாவா? எனக்கு சீக்ஸ்ல எல்லாம் வேணாம், எனக்கு லிப்ஸ்ல வேணும். இதெல்லாம் போங்கு, இது போங்கு, இதெல்லாம் முடியவே முடியாது. நீ போங்காட்ட ஆடுற. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இப்ப லிப்ஸ்ல தராட்டி நான் போய் தூங்கிடுவேன். குக்கி பையா, குக்கி செல்லம், குக்கி பையா தானே நீ? அதெல்லாம் தெரியாது, எனக்கு தூக்கம் வருது, நான் போயிட்டு வர்றேன். அழுது சாதிக்க முடியல, கொஞ்சம் சாதிக்க முடியல. அதான் இப்ப நான் சீக்ஸ்ல கொடுத்துட்டேன்ல, அடுத்த டைம் தோத்தா பாத்துக்கலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு வேணும்.
நான் பிடிச்சதுக்கு 3 கால். அது என்னமோ சொல்லுவாங்க பழமொழி தெரியல. சரி நைட்டு விட. ஐயோ ஓகேவா? இப்போதைக்கு ஓகே, அப்புறம் வேணுண்டா கேட்டுக்கொள்றேன். இது ஓகே தான். அடுத்து நான் தான் ஜெயிப்பேன். சோன் பேப்பர் சீசன். எப்படியோ இந்த ரவுண்டு உனக்கு லக் அடிச்சிருக்கு. சரி கேளு. நந்த ஜெயிச்சேன். என்ன கேட்கலாம்? அச்சோ, இவன் நல்லா கேட்டான். நம்ம ஏதாவது கேட்கணும். ஜம்புக்கா, நான் உனக்கு கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொன்ன, போய் சொல்லக்கூடாது. ஏய், உன்ன மாதிரியெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். நான் கேட்குற கொஸ்டினுக்கு டான்னு பதில் சொல்லுவேன். கேளு. இந்த ஜிமின் கூட சேர்ந்துட்டு. ஆமாம், ஜிமின் கூட சேர்ந்துக்கிட்டு. ரொம்ப பயப்படாத. என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினல ஸ்மோக் பண்ண மாட்டேன். இந்த ஜிமின் கூட சேர்ந்துட்டு எனக்கு தெரியாம எத்தனை தடவை ஸ்மோக் பண்ண? ஐயையோ, இந்த கேள்வி கேட்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இல்லை, மறுபடியும் கேளு. மறுபடியும் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஜிமின் கூட சேர்ந்துட்டு எத்தனை தடவை ஸ்மோக் பண்ண? அப்படி நான்லாம் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணா அடிக்கவே மாட்டேன்ல, தெரியும்ல. ராடு, நீ எந்த நேரத்துல உன் மொழியை எந்த டைப்ல திருப்பும் எனக்கு நல்லா தெரியும். பொறுக்கி கரெக்டா சொல்லு. ஏய், நான் அடிச்சதே இல்லடா. நான் மறுபடியும் கேக்குறேன், என்ன டென்ஷன் ஏத்தாத, சொல்லிடு. அப்ப குக்கி, நீ ஸ்மோக் பண்ணல. எனக்கு ப்ராமிஸ் பண்ணதுன்னு ஸ்மோக் பண்ணவே இல்லை. டேய் என் செல்லம், நீ உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் போய் தம் அடிப்பேனா? ஆமா, நான் உன் செல்லம் தானே. உன் செல்லத்தை நீ அன்னைக்கு துணி வாஷ் பண்ண சொன்னல, அப்போ ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட பட்டு. ஐயோ, லைட்டர் பேண்ட் பாக்கெட்டுக்கெல்லாம் வைப்போம். நான் ஒண்ணு இருக்க குட்டி பையா. இல்லையே, நான் என்ன பேண்ட் பாக்கெட்டுக்கு வச்சிருந்தேன், ஒண்ணு வைக்கலையே. ஞாபகம்ல, பொறுக்கி பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு டப்பா ஸ்மோக்கு, அப்புறம் லைட்டர். ஏண்டா அதை ரெடியாவே வச்சிருக்கான். இதுல ப்ராமிஸ் பண்ணி செல்லம், நீ தானே என் செல்லம், உனக்கு தெரியாம புது தங்கம் ஸ்மோக் பண்ணு. அந்த ஜிம்மின் கூட ஏற்கனவே சேராத சொன்னா அந்த ஜிம்மின் நாய் கூட ஏதாவது சுத்திட்டு இருக்க. இன்னும் நீ அப்போ ஸ்மோக் பண்றது நிப்பாட்டல. டேய் அடிக்காதடா. அவனுக்கு இருக்கிற 1008 டென்ஷன்ல அப்பப்போ ஒண்ணு உள்ள இறக்கினா தாண்டா பத்தியா பண்ணல. ப்ளீஸ் டாடே. அப்ப நீ தோத்துட்டு தானே? அப்ப நான் சொன்னது நீ இது பண்ணல தானே, ஸ்மோக் பண்ணிட்டானே. அப்ப நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை நீ கேட்கணும். சரி, என்ன சொல்லு. அடுத்தது நீ ஜெயிச்சினா நீ கிஸ் கேட்டா நான் கொடுக்க மாட்டேன். சப்பா, அது என்ன இதுல வர? அதெல்லாம் முடியாது. நோவா நோ டீலா? அதெல்லாம் முடியாது. முடியும், இல்லைன்னா போ. அதெல்லாம் என்னால முடியாது. நீ கேட்டா நான் செய்யறதில்ல, அது மாதிரி நீ கேட்டா நான் பண்ணணும். ஒருவேளை கோச்சிட்டு போயிட்டான்னு இன்னைக்கு முடிக்கலாம் போயிருமோ? இன்றைக்கு நான் போட்டே ஆகணும். அதுக்கு தான் இவ்வளவு வம்பு வளர்த்துட்டு இருக்கேன். சரி, ஓகேவா? சரி, ஓகே. மடி வா, நீ சொல்லு. இப்ப சான் பேப்பர் சிசர். அது எப்படின்னா கரெக்டா வரும்? சரி, நீங்க சொல்லுங்க. ஆமாம், உன் பாடியில் எந்த இடத்துல நான் கை வச்சா உனக்கு கூச்சம் வரும்? இதுதான் கேட்பியா? ஏதோ கேம் ஆர்வம் போதுன்னு இவன் பக்கத்துல உட்காந்துட்டா. இதெல்லாம் வேண்டாம், நீ வேறதான் கேளு. அதெல்லாம் முடியாது. இப்போ நீ கேளு, இல்லைன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஜங்குக்கா, என்ன எப்படியா நீ பண்ற? ஜங்குக்கா, ஏன் இப்படி பண்ற? அதெல்லாமா போய் சொல்ல முடியும்? ஓகே, நீ எதுக்கு கஷ்டப்படுற? நானே கேட்டுடுறேன், ஓகேயா? ஆப்ஷன் 1 சீக்ஸ், ஓகேயா? ஜங்குக்கா. ஓகே. ஆப்ஷன் 2 செஸ்ட். ஜங்குக்கா,
ஜங்குக்கா அங்கெல்லாம் தொடாத. ஓகே, ஆப்ஷன் 3 ஹிப்பு. ஜங்குக்கா நாங்க தொடாதடா. ஓகே, ஆப்ஷன் 4 தெரியும் நீ அடுத்து எங்க போவேன் தெரியும் ஜங்குக்கா. வேண்டாம் அ- கூடாது. ஆஹா, நான் வச்சே தீருவேன். ஆப்ஷன் 4 ஜங்குக்கா ஏன்னா நீ பண்ணுற நீ கேம் வேற மட்டும் எனக்கு தெரியல. அதெல்லாம் முடியாது. எந்த இடம்? எல்லா இடமே தான் எனக்கு ஒரு மாதிரி கூசும் ஜங்குக்கா. நீ பக்கத்தால வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி கூசும். நீ தொட்டின்னா எனக்கு என்ன கூசாமையா இருக்கும். ஓ, சாரா பாப்படி. அப்பாடா, கேமோட கேமா ரொம்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இனி இருக்குடா உனக்கு. ஓகே, இப்போ நீ. ஓட குக்கி பையன் நீ போ, நான் விளையாட வரல, நான் போறேன் போ. ஆஹா, அதெல்லாம் முடியாது. இப்போ நீ உன்னோட சான்ஸ். தூங்க போறண்டவனை தூங்க விடாம இழுத்து கொண்டு வந்து குந்த வச்சு போட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது உன்னோட சான்ஸ், நீ தான் விளையாடு. ஐயோ இல்ல இல்ல எனக்கு தூக்கம் வருது, நீ விடு, நான் போறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னோட தூக்கம் கலைஞ்சு போச்சு. இன்றைக்கு நீ என் கூட விளையாடியே ஆகணும். ஸ்டோன் பேப்பர் சீசன். ஜங்குக்கா இது போங்க, நீ ஏன் ஜெயிக்கிற? வேண்டாம் நான் போறேன்டா, நீ விட்டுறா, நான் போறேன், தூங்குறேன். எனக்கு இந்த கேம் பிடிக்கல, இது கல்லாட்டம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ முதல் தான் சொன்ன எதுவுமே பண்ணக்கூடாது, கிஸ்ஸு கூட தரமாட்டேன். இப்போ என்னோட டேர்னு. சரியா? நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும். எனக்கு தெரியாமல் ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? ஜங்குக்கா என்ன கேட்ட? எனக்கு தெரியாமல் ட்ரிங்க் பண்ணியிருக்கியா உன் காலேஜ் டேஸில்? அது அது இல்லையே, இல்லை 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 அது இல்லை ஜங்குக்கா, அது இல்லை, அது அது ஜங்குக்கா, அதெல்லாம் இல்லை ஜங்குக்கா, நான் ஆக்சுவலாக அது பண்ணதில்லை. நான் போய் அப்படி பண்ணுவேனா? ஒன்றில் ஆமா இல்லை இல்லை. ஆமாண்டா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு. ரெண்டையும் சேர்த்து ஆட்டாத. அது குக்கி பையன் என்ன ஜங்குக்கா? நீ என்ன நெளிஞ்சு குழஞ்சு எல்லாம் ஒன்றும் செய்யவே முடியாது. எனக்கு நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கியா இல்லையா? ஏய் நான்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவ தெரியுமா? நான்லாம் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். ஆறு நீ நல்ல குடும்பத்துலேருந்து. ஆமா உங்கள் அப்பா ஒரு சொட்ட சோமாளி, அவனெல்லாம் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவன். முறுக்கி பொறுக்கி நீ அப்பட பத்தி இருக்கிற வேலை வச்சுக்காதனா முறுக்கி. அப்புறம் எதுக்கு சார் நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்க நீங்கள்? அன்றைக்கி ஒரு நாள் உன் ஃப்ரெண்டு கூட போயிருந்து பாரலாஜ் டாக்குட்டி குடிச்சிட்டு மட்டையாகிட்டேன். அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி நான் தாண்டா உன்னை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்கே போட்டேன். அது கூட உனக்கு தெரியாது தெரியுமா? அது 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 எப்போ? அது அது அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தேன்ல. ஆமாம், அது எப்போ தெரியுமா? ஒரு நாள் காலேஜில் நான் நிற்கும் போது நீ வந்து சண்டை போட்டு போனேல்ல, அதுக்கப்புறம் நான் என்கிட்டயே வராதுன்னுட்டு பேசிட்டு போனேன்ல, அப்போ நடந்துச்சு இந்த சீனு. அந்த இந்த சுகர் நான் என்ன சொன்னா, நான் தானே கொண்டு வந்து வீட்டுல போட்டேன்னு சொன்னாங்க. அது குக்கி பையன் அது ஏதோ கோபத்துல இது பண்ணிட்டேன்டா, சாரிடா. அது ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை பண்ணேன். அதுக்கப்புறம் வேக்ஸ் அது என்னவோ செம்மையா கசக்குது, எனக்கே பிடிக்கல தெரியுமா? ஓ, அப்போ நீ என்கிட்ட போய் சொன்ன, அதுதான் மேட்டர். நான் கேட்டோன்னா ஆமாம் நான் குடித்தேன்னு ட்ரிங்க் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ என்கிட்ட போய் சொன்னேன். அப்போ இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஜங்குக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? நான் உனக்கு போன தடவைக்கு வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தேனா? கொடுக்கல தானே? அது உன்னோட இது என்னோட சான்ஸு. என்னோட சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு பனிஷ்மெண்ட் வேணும். ஓ என்ன சொல்ல? என்ன செய்யலாம்? உன்னோட ஷர்ட்டை கழட்டிடு. ஷர்ட்டு கழட்டு. அதெல்லாம் கழட்ட முடியாது. அதெல்லாம் இது கழட்டணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஷர்ட்டை கழட்டியே ஆகணும். இல்லாட்டி நான் இவ்வளோ நேரம் தூங்க போகிறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தூங்க போகிற எண்ணமே இல்லை. இன்றைக்கு நைட்டு உன்னை வச்சு செஞ்சிருவேன். ஜங்குக்கா எனக்கு தூக்கம் வருது,
போறேனே, நம்ம கேம் நாளையில இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாமா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். நான் இன்றைக்கு நீ சொல்கிறதெல்லாம் செய்யாமல் விட்டேன்னு வையேன், இன்றைக்கு நைட்டு நான் பண்ணுற அத்தனை ரவுண்டுக்கு நீ நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி பண்ணுவேன். பேசாமல் நான் சொல்கிறத செஞ்சுது. ஓ, ஒருக்கி தூங்க போறவன அமைதியா தூங்கவே சொல்லிடுறான். எல்லாம் புத்திதான் அமைதியா தூங்க போனால தூங்க விட்டுருக்கலாம். இப்ப என்னென்னலாம் கேக்குது பாரு. கலட்டுடா. கலட்டுறேன். கங்குக்கா, கலட்டணுமா? இந்த ஒரு பட்டன் மட்டும் போதும்ல? அடச்சி தள்ளு, நானே கலட்டுறேன். நானே கலட்டுறேன். நீ தாண்டி போ, நானே கலட்டுறேன். சரி கலட்டு. இப்படியே நீ ஒவ்வொரு பட்டனாக கலட்டிட்டு விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் எழும்பி ஆஃபீஸ் போகிறதுக்கா தள்ளுறேன். நானே கலட்டுறேன். நானே கலட்டுறேன். நீ போதுமா? இந்த வச்சுக்கோ நீ அந்த சட்டை. சார், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குது கங்குக்கா. ஷர்ட்டெல்லாம் எனக்கு எதுக்குடா, இதுக்கு மிஞ்சி. ஓகே, மறுபடியும் சோன் பேப்பர் சிசர். இங்க வச்சு நான் தான் ஜெயிச்சேன். சரி ஓகே, சொல்லு. என்ன இவன் சொல்றத பார்த்தாலே நம்ம ஜெயிச்சாலும் ஒண்ணு ஜெயிச்சதும் ஒண்ணுதான். என்ன கேட்கலாம்? என்னைய மட்டும் சட்டை கட்ட சொல்லியா? நீ நீ பேண்ட் கட்டுறா? ஓகே, கலட்டிடுறேன். நீ தானே சொன்ன கலட்டுன்னு. இப்போ என்ன இன்னரையும் கழட்டிடவா? உனக்கு ஷையே இல்லையா? டேய், 5 வருஷம் லவ் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே இத்தனை வருஷம் பண்ணியிருப்போம். இதுக்கு செய்யு மயிறு தான் ஒரு கேடு. இப்போ உனக்கு என்ன இன்னர் கழட்டணும், அவ்வளோதானே? வா கழட்டிடுறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம். 5 வருஷம் லவ் பண்ணிட்டோமா குட்டி? பாத்தியா, போனதே தெரியலடா. 5 வருஷம்? டேய், நீ கதையை மாற்றினேன்டா. நடக்கிறதே வேற. இந்த 5 வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் வச்சு செஞ்சிருப்பேன். கண்டுபிடிச்சிட்டா குட்டி. என்னடா பொசுக்குன்னு பேண்ட் கட்டிட்ட? ஐயோ, கடந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். இவனா பொசுக்குன்னு பேண்ட் காட்டிட்டான். பாவி, இவனுக்கு வெக்கமான எதுவுமே இல்லை போல இருக்குது. சரி, ஸ்டார்ட் பண்ணா. இப்போ நானே ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டோன் பேப்பர் சீசன். குக்கி, வேண்டாம் குக்கி, ப்ளீஸ் விட்டுருடா. இது ரொம்ப போரிங்காக போகுது தயாங். எனக்கு இந்த பேண்ட் கழட்டி விளையாடுறதெல்லாம் பிடிக்கல. பேசாமல் இன்னரை கழட்டிடு. பாத்தியா, போர் அடிக்குன்னு சொன்னேன். நம்ம ஏன் சட்டை பேண்ட் போட்டுட்டு போய் படுத்து தூங்க கூடாது? நான் பாட்டுக்கு தூக்கம் வருது, என்னை விடையில 50 தடவை இழுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகேயா? இப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீ பேண்ட் கழட்டி இன்னர் கழட்ட ரொம்ப நேரம் ஆகும். நீ என்ன பண்ணிடு, ஸ்ட்ரைட்டாக இன்னரையே கழட்டிடுறேன். ஓகே, இல்லை இது சரிப்பட்டு வருது. நான் போறேன் எந்த போறேன்? நீ போ. ஏய், எங்கே போகிற? இங்கே வா. போறேன், நீ கையை விட்டு குக்கி, நான் போறேன். தயா, மரியாதையா வந்துரு. குக்கி, இது ஏன் ஒரு மாதிரி பேச? சரி ஓகே, நம்ம கேம் விளையாடலாம். நீ தானே பேச, வேற எதாவது சொல்லு. வேற எதாவது விளையாடலாம். சரி ஓகே, நம்ம கேமே விளையாடலாம். நான் சொன்ன ரூல்ஸ் என்னதுண்டு, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும்னு வச்சேன். நான் தான் ஜெயிச்சேன். நான் தான் சொன்னேன் இன்னரை கலட்டு. என்னெல்லாம் கழட்ட முடியாது, எனக்கு ரொம்ப ஷையா இருக்கும். நீ பக்கத்துல வராத, நீ பேண்ட் வேற ரிமூவ் பண்ணிட்டு என் பக்கத்துல வந்து நிக்காத. சரி விடு, உனக்கு ஷையா இருந்தா நானே கழட்டுறேன். வேண்டாம், நீ வேற ஏதாவது சொல்லு ப்ளீஸ். இது ஒரே ஒரு வேற ஏதாவது சொல்லு ப்ளீஸ் 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 இது வேற ஏதாவது சொல்லு ப்ளீஸ். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இப்போ இன்னரை கலட்டியே ஆகணும்.
எனக்கு இந்த கேமும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னை விடுறா, நான் போகிறேன். ஓத்தா எங்கடா போற? நான் பாட்டுக்கு தூங்க போறேன்னு சொன்னோன்னே தூங்க விட்டுருந்தா கூட அது இல்லை, ஏறி வந்திருந்து நான் பார்த்தேன் லேப்டாப்பில் தட்டிக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே தெரியாத சின்ன பாப்பா மாதிரி தூக்கி காலை அங்கே போடுற இங்கே போடுற, கடைசி எங்கடா காலை போட்ட? கடைசி எங்கடா காலை போட்ட? கடைசியா எங்க காலை போட்டேன் ம் எனக்கே தெரியல குட்டி. என் தம்பி மேலே போட்ட. அப்படியா? நான் வேணா அதுக்கு சாரி கேட்கட்டா? சாரி கேட்டாலாம் என் தம்பி அக்செப்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு இப்போ நீ வேணுமா, வருவியா வரமாட்டியா? போடா, கடையில் விற்கிற பொருளாடா, என்னால வர முடியாது, நீ போ. நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி, இன்றைக்கு இன்னும் இழுத்து போட்டு முடிக்கிறது கன்ஃபார்ம். மரியாதையாக வந்துரு. டேய், சோஃபா செட்டியில் வச்சு பண்ண இல்லாதுடா, அது ஒரு மாதிரி இருக்கும். இதுவே பெட்ரூமெண்டா கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். ஓகேயா? அதெல்லாம் முடியாது. இன்னும் ஒரே ஒரு கேம் ஓகேவா? ஒரே ஒரு கேம் ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு கேம் ப்ளீஸ், ஓகேவா? டேய், அது வரைக்கும் என் தம்பியாலையெல்லாம் தாங்க முடியாதான், இப்போவே துள்ளிக்கிட்டு நிற்கிறான். உனக்கு இன்னரை பார்த்துமா புரியாமல் நிற்கிது? சங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு கேம் ப்ளீஸ் ப்ளீஸ், ப்ராமிஸ், இந்த ஒரே ஒரு கேம். அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். டேய், அது வரைக்கும்லாம் என்னால் பொறுக்க முடியாது. கீழே என்னோட இன்னரை பார்த்தீங்கன்னா உனக்கே புரியும். அதை பார்த்துட்டு தாண்டா பயந்துட்டு சொல்றேன். ப்ளீஸ், ஒரே ஒரு கேம். நான் கன்ஃபார்ம் ஜெயிச்சிடும். ஒரே ஒரு ப்ளீஸ், லவ் யூ ப்ளீஸ். சரி, ரொம்ப கெஞ்சிர போனா போது. சரி, விளையாடுவோம் வா. ஓகே. ஐயோமா, முருகா, எப்படியாவது இந்த பொறுக்கி பையன்றது இன்னைக்கு நைட்டு காப்பாத்திரு. ஒரு ரவுண்டு சொல்லிட்டு பல ரவுண்டு போயிடுவோம். முருகா, இயேசுவே, இருக்கிற எல்லா ஆண்டோனும் என்னையதான் காப்பாற்றணும். எனக்கு பயமா இருக்கு, நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். ஓகேவா குட்டி பையன்? நீ ஏன் பக்கத்துல வர? இவன் தள்ளி தானே உட்காந்துருந்தேன், தள்ளி உட்காரேன். சரி, ஓகே, சொல்லு. பேப்பர் சீசர் குக்கி, என்ன வந்துச்சு உனக்கு? முடிஞ்சிச்சு, போ. குக்கி ப்ளீஸ் குக்கி, வேண்டாமே. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். குக்கி நீ கிஸ் பண்ணது போது, தள்ளி போடா. அதெல்லாம் முடியாது. எங்கடா ஓடுற? இங்க வாடா. குக்கி என்ன இறக்கி, என்ன சொல்றது இறக்குடா. பொறுக்கி இத்தனை அடி அடிக்கிறான், பழிக்கவே இல்லையானா? அதெல்லாம் வலிக்கல. நான் அப்பவே சொன்னேன் வந்துருண்டு. அப்போ ஒரு 2 ரவுண்டோட இருந்தாலும் நான் உன்னை விட்டுருப்பேன். ஆனால் இதுக்கு மிஞ்சி நான் உன்னை 2 ரவுண்டோட விடுவேனான்றதே டவுட்டு. இப்போ வா போகலாமேல. சத்தியமா சொல்றேன்டா, என் வாழ்நாள்ல இதுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ணலான்னு கூப்பிடவே மாட்டேன்டா. பொறுக்கி என்னை விட்டுடா. நீ கூப்பிடலனா என்ன, நான் கூப்பிட்டுக்கிறேன். இப்போ வா மூடிட்டு. குக்கி அப்பா டேய், பெத்து போட வேண்டியது இவ்வளோ ஃபாஸ்டா பெத்த போடுறேன். அவளத்துக்கு நீ என்ன டைம் டேத்தி விட்டுட்ட. இப்போ உச்சியில நிற்கிது என்னோட மூடு. இதுக்கு மிஞ்சி எடுத்த உடனே சொருகிறது மட்டும்தான், அதை மட்டும்தான் பண்ணுவேன். ஐயோ குக்கி, என்னடா இவ்வளோ பெருசா இருக்குது. ஐயோ குக்கி, வேண்டாம்டா ப்ளீஸ். உனக்கு நான் ஒன்று சொல்லட்டா? அப்போவே சொன்னேன் வந்துருன்னு. அப்போ வந்திருந்தா கூட ஏதோ உனக்கு அஃபெக்ட் ஆகி இருக்காது. ஆனால் இனிமே உன்னை என்கிட்டேருந்து காப்பாற்றவே முடியாது. குக்கி